யாருன்னு தெரியுதா? ஹலோ, யாரு? மறந்துட்டியா? என்ன ஏமாத்திட்டல? ஓ நீயா? இவ்ளோ விசேஷம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சமாச்சு நல்லா பேசு ஆரியான். நோ, யூ ஆர் சீட்டர். நீ சும்மாரு. சரி சொல்லு, இந்த மூஞ்சி உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? கவர்மெண்ட் ஜாப் பாக்குறான். அவனோட டேலண்ட வச்சு வேலை வாங்கியிருக்கான். சீரியஸா அவர் ரொம்ப நல்லவர். அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். சரி சரி, அப்படின்னா எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் நீ என்னை விட்டுட்டு போனியா என்ன? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ காசு தான் பெருசுன்னு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சப்போஸ் உனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அத நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். ஓகேவா? பை. ஹலோ ஹலோ. ஹலோ. அந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருந்த. என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. அப்புறம் அந்த நாட்களும் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோமே. சும்மா தேவையில்லாம பேசாத, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு இங்க தூக்கம் வர மாட்டேங்குது, நீ அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. சரி, நீ என்ன பார்க்க வரியா இல்லையா? இல்ல. ப்ளீஸ், அரை மணி நேரத்துல நீ திரும்ப போயிடலாம். இல்ல இல்ல இல்ல. நம்பரை பிளாக் பண்ணிட்டியா? ச்சே. ஹலோ, யாரு? உனக்கு என்னாச்சு? என் நம்பரை பிளாக் பண்ணிட்ட? நான் என்ன பண்ண? ஏன் நீ இவ்ளோ ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. சரி, பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். ஆனா ஒரு வாட்டி மீட் பண்ணலாம்ல? ஒரு வாட்டி தானே? ஆமா, ஒரு வாட்டி. சரி, நான் ஃபோன் பண்றேன். எஸ், தேங்க்யூ. ஹலோ. என்னம்மா, ரொம்ப பிஸியா இருக்கியா? உன்னோட நம்பர் பிஸின்னு வந்துச்சு. அது என் ஃப்ரெண்ட் இருக்கான் ஆரியான், அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். ஆரியன் யாரு? அது வந்து அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். மேரேஜ்க்கு விஷ் பண்றதுக்காக பண்ணியிருந்தான். அப்புறம் சுந்தர் அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவன் அங்கதான் இருக்கான். ஓ சரி, ஓகே, பை. லவ் யூ. லவ் யூ டூ. ஃபார் காஃபி. நல்லா தான் பண்ற. எனிவே, சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. சரியா? ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் இரு, நானே உன்னை விட்டுறேன். வேண்டாம்ப்பா, நானே போய்க்கிறேன். அப்புறம் ஒரே விஷயத்தையே மறுபடியும் பேசிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் என்ன அவ்வளவு கெட்டவனா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்ப இன்னொருத்தரோட மனைவி ஆயிட்டேன். அவருக்கு உன்னை விட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை நான் ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் இப்ப குழந்தை கிடையாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது, ஆனா என் மனசுக்கு புரியலையே. சரி, உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல. ப்ளீஸ் ஒரு நிமிஷம்.
இது என்னோட கிஃப்ட். இந்தா. இது எதுக்கு வாங்குன? சரி வா, நான் உன்னை விட்டுறேன். நில்லு. இத நான் இப்பவே உன் கண்ணு முன்னாடி போட்டு பார்க்க போறேன். இங்க பாரு, இத கொஞ்சம் போட்டு விட. சாரி, நான் உங்களை தப்பா பேசிட்டேன். ஓகே. அப்புறம் இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் ஏன் வாங்குன? நீ என்ன அவ்வளோ லவ் பண்றியா? தெரியல. நான் இல்லாம வாழ்றதுக்கு ட்ரை பண்ணு. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அம்மாக்காக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன், அதுல தான் வாங்கினேன். காசை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க மாயா மேடம். ம்? அப்புறம் என் சம்பளம் பத்தாது உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரதுக்கு. நீங்க என்ன அவ்வளோ லவ் பண்றீங்களா? ஏலமா அப்புறம் இது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவனுடைய அந்த கிஃப்ட் ஒரு விஷம் மாதிரி என் கழுத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. நான் ஆரியன் கிட்ட எல்லாமே சொல்லிடலான்னு தான் இருந்தேன். நீ என்ன மறந்துடுன்னு, என்ன நீ ஃபாலோ பண்ணாதன்னு, அப்பதான் கப்பல் கூட என்னால சந்தோஷமா வாழ முடியும்னு. அத சொல்றதுக்கு தான் நான் ஆரியன் வீட்டுக்கு போயிருந்தேன். வந்துட்டியா மாயா? எனக்கு தெரியும் உன்னால என்னை விட்டுட்டு சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. அதுதான் நடந்திருக்கு. நீ அந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டியா? லவ் யூ டார்லிங், லவ் யூ. அவனை கொன்னுடு கபில். இவன் தான் என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். விடாத கபில், அவனை சாவடி. விடாத.
ஏய். கபில் ஆரியன் ஒரு பொம்பளை பொறுக்கிய மாறிட்டா சார். என்கிட்ட வேற எந்த வேலையும் இல்ல. நானும் தப்பு பண்ணிருக்கேன் தான். கோர்ட் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். உனக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உன்னோட கள்ளக்காதல், அதுக்கப்புறம் உன்னோட பேராசைக்காக 2 உயிர் போயிடுச்சு. இனிமே உன்னோட வாழ்க்கையே ஜெயில தான்.